கதை டிவி. கஞ்சன் முத்துவும் மர்ம திருடனும். ஒரு அழகான கிராமத்துல விடியற்காலை நேரம். ஊருக்கு நடுவுல இருக்கிற டீ கடையில எப்பவும் போல மக்கள் பேப்பர் படிச்சுட்டு சுட சுட டீயை குடிச்சிக்கிட்டே அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ள ஒரு புது பரபரப்பு. எல்லாருடைய பேச்சும் ஒருத்தரை பத்தி தான் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, நம்ம முத்து வாங்கின புது சைக்கிள் தான். இந்த முத்துவை பத்தி சொல்லணும்னா ஊர்லயே மிகப்பெரிய கஞ்சன் அவர் தான். ஒரு 10 பைசா செலவு பண்ணணும்னா கூட 10 தடவை யோசிப்பாரு. டீ கடையில ₹1 சில்லற மாத்தி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்காக அரை மணி நேரம் சண்டை போடுவாரு. தினமும் டீ குடிச்சா செலவாயிடும்னு வாரத்துக்கு ஒரு முறை தான் டீ குடிப்பாரு. அப்படிப்பட்ட ஆளு வருஷக்கணக்கா ஒரு பழைய ஓட்ட சைக்கிளை மிதி மிதின்னு மிதிச்சு ஓட்டிட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு பளபளக்கிற புது சைக்கிள் வாங்கினா ஊருக்குள்ள எப்படிப்பட்ட பேச்சா மாறும்? அந்த சைக்கிள் அவர் ஏதோ ஃப்ளைட் வாங்கின மாதிரி பில்டப் பண்ணாரு. எப்ப பார்த்தாலும் ஒரு மித்து மித்துன்னு இருக்கிற துணியை வச்சு சைக்கிளை தொடச்சிக்கிட்டே இருந்தாரு. சைக்கிள் விலை என்னன்னு கேட்ட ஒருத்தரை கூட அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு திமிரா பதில் சொல்லி விரட்டி விட்டாரு. ஒரு சின்ன தெரு நாய்க்குட்டி சும்மா அந்த சைக்கிள் பக்கத்துல வந்தாலே போதும், என் சைக்கிள் கிட்ட வராத, கீறல் விழுந்துரும், தள்ளிப்போ அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த நாய்க்குட்டியை விரட்டி விட்டாரு. ராத்திரி தூங்க போறப்ப கூட யாரு கண்ணும் பட்டுடக்கூடாதுன்னு அந்த சைக்கிள் மேல ஒரு பெரிய போர்வைய மூடி காத்தடிச்சா போர்வை பறந்துடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கயிறை வச்சு சுத்தி கட்டி வச்சிருந்தாரு. அப்படி சைக்கிளை உசுறு குசுரா பத்திரமா வச்சிருந்த முத்து அன்னைக்கு விடியற்காலையில சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே ஐயோ என் உசுரை காணோமே, என் உசுரை காணோமே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்தாரு. இதை கேட்டு ஊரே பதறி போய் அவர் வீட்டு வாசல்ல நின்னுச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா திண்ணையில கயிறு வச்சு கட்டியிருந்த போர்வை அப்படியே சைக்கிள் வடிவத்திலேயே இருக்கு. ஆனா போர்வைய தூக்கி பார்த்தா உள்ள சைக்கிளை காணோம். போர்வை எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுட்டு ரொம்ப சாமர்த்தியமா சைக்கிளை மட்டும் உருவிட்டு போயிருக்கான் திருடன். பல வருஷமா ஒரு சின்ன திருட்டு கூட நடக்காத நம்ம ஊர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததும் மக்கள் ஆளுக்கு ஒன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியூர் ஆளுங்க வேலைன்னு பாதி பேரும், இல்ல உள்ளூர்லயே யாரோ நோட்டம் விட்டு தூக்கிட்டாங்கன்னு மீதி பேரும் பேச முத்துவுக்கு அழுகையே வந்துருச்சு. இந்த நிலைமையில தான் நம்ம ஊர்ல எப்பவுமே தங்களை பெரிய துப்பறியும் நிபுணர்களா நினைச்சுக்கிட்டு சுத்துற சந்துருவும் செல்வமும் களத்தில் இறங்கினாங்க. முத்து, நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம்னு காலரை தூக்கி விட்டு சொல்லிட்டு விசாரணைய ஆரம்பிச்சாங்க. எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம். நேத்து சாயங்காலம் அந்த சைக்கிள் விலைய விசாரிச்சவர் மேலதான் அவங்களுக்கு முதல் டவுட்டு. நேரா அவர் வீட்டுக்கு போய், நேத்து என்னமோ சைக்கிளை நோட்டம் விட்டுட்டே இருந்த, உண்மைய சொல்லு, சைக்கிள் எங்க அப்படின்னு சினிமா போலீஸ் மாதிரி மிரட்ட டென்ஷன் ஆனவரு, ஏண்டா நான் திருட போறேன், என் வீட்டுக்குள்ள வந்து என்னையா திருடன்னு சொல்றீங்கன்னு செருப்பு கழட்ட 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டாங்க. ஊருக்குள்ள அசிங்கப்பட்ட சந்துருவும் செல்வமும் வேற வழி இல்லாம திரும்பவும் முத்து வீட்டுக்கே வந்து தேட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் முத்து வீட்டுக்கு பின்னாடி இருந்த சேத்துல ஒரு புது சைக்கிள் டயர் தடம் பதிஞ்சிருந்ததை கவனிச்சாங்க. அவ்வளவுதான், அந்த தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க சந்துருவும் செல்வமும். அவங்க பின்னாடி முத்து, அவருக்கு பின்னாடி ஊர் மக்கள்னு ஒரு பெரிய கூட்டமே திருடனை பிடிக்க போறோன்னு ஆர்வமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த டயர் தடம் நேரா ஊர் எல்லையில இருக்கிற யாரும் அதிகம் போகாத பழைய பாழடைந்த பங்களாக்குள்ள போய் முடிஞ்சிருச்சு. அந்த பங்களாக்குள்ள எப்பவுமே இருட்டாவும் அமைதியாவும் இருக்கும். யாருக்கும் உள்ள போக தைரியம் இல்லை. அப்ப உள்ள இருந்து மெதுவா ஒரு சத்தம் கேட்டுச்சு. சந்துருவும் செல்வமும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பயத்தை வெளியே காட்டிக்காம மெதுவா எட்டி பார்த்தாங்க. பின்னாடி நின்ன முத்துவுக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல திக்கு திக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இருட்டுக்குள்ள ஒரு சின்ன உருவம் அசையறது தெரிஞ்சதும் ஊர் மக்கள் அத்தனை பேரும் தடிய ஓங்கிக்கிட்டு யாரா உள்ள அப்படின்னு சத்தம் போட்டாங்க. உள்ள இருந்து பயந்து போய் நடுங்கிக்கிட்டே வெளியே வந்தது ஒரு சின்ன பையன். அவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஊரு ஸ்கூல் பையன் ராஜா தான். அவனுக்கு பின்னாடி முத்துவோட அந்த புது சைக்கிள் பலபலன்னு நின்னுட்டு இருந்துச்சு.
இத பார்த்ததும் முத்துவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. அட பாவி, சின்ன வயசுலயே திருட்டு புத்தியா உனக்கு? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சைக்கிள், அதையா திருடுறன்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஊர் மக்களும் அவனையே தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா அழுதுகிட்டே, இல்ல மாமா, நான் திருடலன்னு சொல்லிட்டு நடந்த உண்மைய சொல்ல ஆரம்பிச்சான். நேத்து ராத்திரி ஊரெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் எதர்ச்சியா தூக்கத்திலிருந்து முழிச்ச ராஜா ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன தெரு நாய்க்குட்டி. முத்து விரட்டி விட்ட அதே நாய்க்குட்டி தான் எதிர்பாராத விதமா ஒரு வண்டியில அடிபட்டு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கு. ராத்திரி நேரம் அந்த இருட்டுல யார்கிட்டையும் போய் உதவி கேட்க முடியல. அந்த நாய்க்குட்டியோட உயிரை காப்பாத்தியே ஆகணும்னுங்கிற பதட்டம் ராஜாவுக்கு. ஆஸ்பத்திரிக்கு நடந்தே தூக்கிட்டு போனா நாய்க்குட்டி பிழைக்காது. வேற வழியே இல்லாம தான் முத்து வீட்டு திண்ணையில இருந்த சைக்கிளை போர்வை கழையாம ரொம்ப கவனமா யாருக்கும் தெரியாம எடுத்திருக்கான். அந்த ரத்த காயத்தோட இருந்த நாய்க்குட்டிய முன்னாடி வச்சுக்கிட்டு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கால்நடை ஆஸ்பத்திரிக்கு ராத்திரியோட ராத்திரியா இருட்டுல தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து மிதின்னு மிதிச்சு போயிருக்கான். டாக்டரை எழுப்பி ஊசி போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நாய்க்குட்டிய பத்திரமா கொண்டு வந்து இந்த பழைய பங்களாவில் படுக்க வச்சிருக்கான். அதிகாலையில சைக்கிளை திரும்பவும் அதே இடத்துல கொண்டு போய் வச்சிடலான்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த ராத்திரி முழுக்க சைக்கிள் மிதிச்ச அசதியில அங்கேயே சுருண்டு தூங்கிட்டான். ராஜா அழுதுகிட்டே இதை சொல்லி முடிக்கும்போது பங்களாக்குள்ள இருந்து அந்த சின்ன நாய்க்குட்டி தள்ளாடி போய் மெதுவா வெளியே வந்து ராஜாவோட காலை அன்பா சுத்துச்சு. அதை பார்த்ததும் ஊர் மக்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அத்தனை பேரோட மனசும் அப்படியே உருகிடுச்சு. கோவத்துல கத்துன முத்து அப்படியே அமைதியாயிட்டாரு. என் சைக்கிள் திருட்டு போகல, அது ஒரு வாயில்லா ஜீவனோட உசிரை காப்பாத்திருக்குன்னு நினைச்சு ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாரு. ஓடி போய் ராஜாவை கட்டிப்பிடிச்சு அவன் பண்ண நல்ல காரியத்தை பாராட்டினாரு. பாத்தீங்களா, சில சமயம் ஒரு சின்ன சந்தேகம் எப்படி ஒரு நல்ல பையனை திருடனா பார்க்க வைக்குதுன்னு. ஆனா உண்மை தெரிஞ்ச உடனே அவன் செஞ்ச அந்த உதவி எவ்வளவு பெரிய விஷயம்னு நமக்கு புரியுது. அவசரப்பட்டு யாரையும் நம்ம தப்பா எடை போடக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம வாயில்லா ஜீவனுக்கு ராஜா காட்டின அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷயம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஊர்ல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் புரிதலோடும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. முத்துவோட கஞ்சத்தனமும் காணாம போயிடுச்சு. அந்த நாய்க்குட்டியும் முத்து வீட்லயே ஒரு செல்ல பிராணியா மாறிடுச்சு.